நீ சுண்ணி ஊத்திக்க வரியா? டேய் அபிஷே என்ன புடுறா அபிஷா? நான் காயெல்லாம் வச்சிக்கிறேன். ஒரு வயதான ஒரு அந்தனர்கிட்ட என்ன புண்டா அந்தனர் என்ன கெல்ட் கூதி உனக்கு என்ன புண்டை புண்டை கம்முன்றா? ஏத்துற மேல ஏய் கெல்ட் பைலே என்னடா அடிக்கிறது வர்ற? எலராத்த எட்டு இழுத்துக்குறோம் வாயால ஓட அப்படியே ஏடா சண்டி வரா? என்ன வேலை செஞ்சிருக்க? வேலை செஞ்சிருக்கேன் ஆர்தாரியல்ல உடுக்குறோம். டேய் இப்போ நாம எங்க வந்திருக்கோம்? சுடுகாடுங்க. ஆனா வாயில மண்ணுடுவேன். யா வாயில உள்ளவன் கிடையாதுடா. அப்புறம் எப்பொழுது நாம எங்க வந்திருக்கோம்? இங்கடா பிரச்சனை பாரு. என்ன தாயத்தை பண்ண எடுத்து பண்ண போகுதல மாசிரவே. ஏய் தலத்தடி எடுக்க. ஏய் என்ன தாய் மாதிரி யா தாலி பண்ணு. வந்தாலே பண்ணு. என்ன கேக்குறது தாலி பண்ணு. தாலி சுண்டா. சுண்ட தாலி. என் மீது கையை வைத்தால் உனக்கு சாபத்தை அளித்து விடுவேன் ஜாக்கிரதை. சாபம் கொடுத்து விடுவா. எனக்கு சாபம் கொடுத்தா நான் எத்தனை பூஜை வச்சேன். அவன் புடிச்சனே சாபம் வச்சு பார்த்தா ஓம்ப கூட முடியல என்ன. இந்த கெல்ட் பண்ண போதாலே சாபம். ஏய் கட்டிட்டு உந்தர போகுதுறானே. நான் மனசுல பாரு. ஏய் கம்பளி இருடா விஷ்ணு. நண்பா நீ மாதிரி அருமையா இருக்குவ. ஒரு முடுங்கற காட்டை எடுத்து அடிச்சோம் நாயமா. நண்பா ஏய் இறக்கல. ஏய் என்னடா கைன கத்திரிக்காய் வியாபாரமா பண்ணிட்டு திரியற? கத்திரிக்காய் காய் கூதியே. ஏய் காய் இப்பொழுது நாம எங்க வந்திருக்கிறோம்? தெரியாதா உனக்கு? தெரியவில்லையடா. ஓம்பர்த்துங்க. நான் ஊரா? பல்லமுப்பன்பட்டி. ஏய் தெரியாதா? அங்க கிடையாதுடா. பல்லமுப்பட்டி. இப்போ மாரியா கோயிலுக்கு. மாரியா கோயிலுக்கு பொங்கல் வச்சு கடை. ஏய் பண்ண தெரியா? நான் போட மாட்டேன்னு சொன்னேன். எத்தனை நாள் பையன் வச்சுக்கிட்டு அப்படி அடிக்கிற? கடவுளே காலிங்க. என்ன குறி கூடாது? என்ன புண்ட பேசுற? பையன் தடை இரு. என்ன பாற நிக்கற? ஏய் இல்ல இந்த காலத்து பொம்பளைங்க ஆம்பளைங்க இருப்பா. இந்த காலத்து பொம்பளைங்க ஆம்பளைங்க சண்டை போடுறாங்க. ஏன் பையன் இப்படி முடி வெட்டறான்? கெல்ட் புண்டை. டேய் நானா ஒரு ரிஷி பிண்டமடா. இல்ல தைரி கொண்டு நீ கத்து. டேய் எனக்கு நான் இப்பயே நடந்து ஓடி நடைய போய் பாலைய புண்டியா போச்சு கிளம்பிடாரா கெல்ட் புடியே. தைரா கொண்டு இது. டேய் அதெல்லாம் நாங்க ரிஷி பிண்டம் அப்படிதான் அணிஞ்சிருப்போம். நாங்க காட்டுவா. என்ன போகி படத்துல வர வடிவேல புடியா உங்களுக்கு நினைப்பு புண்டையா? டேய் என்னடா என்ன புடுவா ஊத்திரி மாட்டீங்க. இழுத்து நான் வச்சுக்கோ. இந்த சாமி இப்படி அது பேசாம போறானே. எனக்கு ஊத்திரி மாட்டீங்க. மரியாதையா பேசு மைஸ் பையன்கிட்ட. டேய் அப்படி வாய் விட்டு நினைப்பச்சுடா. நீ உன மாட்ட நான் தான் விடுவேன். தெரியுமா? மைஸ் பையன் நம்ம எலராத்த எங்களுக்கு. என் கை சார் அப்படியே நவுத்துந்தாண்டா. அடியே சொல்றா. டேய் இங்க பாரு. இப்பொழுது நாம சிறுதண்டனை பரிசோதிப்பதற்காக கை மேல போடக்கூடாது. நீ எல்லாம் மாமிசம் திங்கற மாட்டுக்கறி திங்கற நாய் போந்தாடா. இந்த மாடி கழித்து நீ தின்னாத எபிசோட் வர முடிச்சிக்கற. எல்லாம் தின்னுறீங்க தான் சொல்லு. நானும் தன்னுமா நீயும் தன்னுறதா. இதெல்லாம் ஜன புண்டா. சலுப்பு எடுத்துடுவா. என்னுடைய ஆனந்த சிரிப்பு நான் சந்தோஷத்துல இருக்கும்போது இப்படிதான். அது பொறுப்பா தேடி தேடி எடுத்து சொல்றான் பாருக்கலாம். யாயா புண்டை இன்னைக்கு. ஏய் கிழவா இங்க பாரு. நாம இப்பொழுது அடிச்சு போட்டுருவேன். சிறுதுண்ட பக்தன் வீட்டுக்கு பரிசோதிப்பதற்காக வந்திருக்கிறோம். பறிச்சு கொடுக்குறியா? பரிசோதிப்பதற்காகடா. எழுதி கூட பறிச்ச? என்னங்க பறிச்சு கொடுக்குறேன்றியா? ஏய் அவனை பரிசோதிக்க வேண்டும் பரிசு இல்ல. அவனியா? ஆமா. என்னடா? சேட்டது ஏன் தலையில தை அடிச்சிக்கிறியா? ஏய் நான் ஒரு வயதான முனிவர் அல்லவா? ஆமா கெல்ட் குதி. நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா? தெரியலடா. நான் தான் அந்த வெள்ளியங்கிரிய பொறுப்பிடம் ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியாத பேசுன உனக்கு தகுந்த சாபத்தை அளித்து விடுவேன் சாக்குறேன். அவனா சாபம் 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 எம்மா புண்டை சாபம் கொடுக்குற மாதிரி கொடுத்தா கொடுக்குற கடனெல்லாம் ஒளிஞ்சு முதலாளி அவனுக்கு கூட சாபத்தை கொடு. கடனெல்லாம் ஒளிஞ்சு பெரிய முதலாளி பில்டிங் மேல பில்டிங் கட்டி முதலாளி அவனுக்கு சாபத்தை குடிச்சாமி. கடைசி வரைக்கும் நீ இப்படி கூத்தாடிட்டே தான் இருக்கணும். ஊரா வாங்கி தின்னுட்டு தான் தெரியணும் நீ. அதனால இப்பொழுது அவனுடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறோம் அல்லவா? என்னடா கப்பு துப்புன்னு இருக்குது? என்னமோ தினந்தோறும் 1000 பேர்த்துக்கு அண்ணன் கொடி கட்டி ஆராய்ச்சி மணி எடுத்து வருவோரு போவோருக்கு எப்படி பரதேசிகளுக்கு ஆண்டிகளுக்கு இப்படி எல்லாம் கெல்ட் கூதிக்கு அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. என்ன தப்பா பேசிவிட்டான்? இல்ல கிழவனு சொன்னா மட்டும் நீ 14 வயசு கொம்பரமா வந்துருவியா?
தலையெல்லாம் பண்ணு போட்டு பூத்து போச்சு புளுத்துற ராமாயணம். போக போக என்னுடைய பலத்தை நீயே தெரிந்து கொள்வாய். என்ன பழம்? வாழைப்பழமா மந்தமா பலாப்பழமா? டேய் எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன பாமன் தவிர்த்து ஓடி போடுவியா? இவங்க பேச முடியாதா இருக்குது. அதனால இன்னைக்கு என்னமா தெரியவில்லை, இந்த அன்னமடமாகப்பட்டது இன்னைக்கு அமைதியாகவே இருக்கிறது. அதனால அவனை ஓசையிட்டு கூப்பிடு பார்க்கலாம். எப்படி கூப்பிடுத்த? யானை கூப்பிட்டுனா? ஏய் சிறுதுண்டா, சிறுத்துண்டா, சிறுதுண்டா, சிறுத்துண்டா. இந்த ஐயா அன்ன கொடிகட்டி ஆராய்ச்சி மணி அடித்து வருவோருக்கும் போவருக்கும் தினமும் ஒரு நாள் ஒரு 1000 பேத்துக்கு உணவளிக்க கூடிய சிறுதொண்டனின் மனைவியாக விளங்கக்கூடிய நான் வெங்காட்டு நங்கை. அப்படியா? நீங்கள் குடிமை தேடி வந்திருக்கீங்க. பாதத்திற்கு 1000 கோடி வந்தனம் செய்திருக்கேன். சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய். தினந்தோறும் அன்ன கொடிகட்டி ஆராய்ச்சி மணி அடித்து வருவோர் போவோர்களுக்கெல்லாம் 1000 பேருக்கு நீங்க அன்னதானம் போடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சுவாமி. இன்னைக்கு நானு உங்களுடைய என்ன சொல்லுவாங்க, அன்னமடம். இந்த அன்னமடத்துல நான் இன்னைக்கு ஒருவேளை சாதம் சாப்பிட்டு போலான்னு இருக்கேன். அதனால உன்னுடைய கணவரை கூப்பிடு. ஒருவேளை சாதம் சாப்பிட்டு போலாம். ஆமா ஆமா சுவாமி. ஏன்னா இந்த நாட்டுல உள்ள மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அப்பொழுதே நான் அந்த ஆதிசிவனை நினைத்தேன். ஆதிசிவனாகப்பட்டவர் தங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகட்டு சுவாமி. என்ன அப்படி தூக்கம்? ஆகட்டு சுவாமி. வந்ததால் சந்தோஷம் அடைந்தேன். நாங்கள் அன்னம் உண்ணலாம். ஏம்மா முதல்ல உன்னுடைய கணவர் எங்கே அத சொன்னாதான் நான் ஒண்ணு அன்னமடத்துக்குள்ளேயே வருவேன். அன்றாட தினமும் 1000 பேத்துக்கு அன்னம் அளிக்கணும்னு சொல்லி இன்றையாலும் அன்னமடத்தை தேடி வரவில்லை என்று சொல்லி என் கணவராகப்பட்டவர் ஏதோ அச்சக்காரன் பிச்சைக்காரன் ஏழை அந்தனில் யாராவது இருப்பாரா என்று அவரை தேடி சென்றிருக்கிறார். அவர் வரும் வரைக்கும் சற்று பொறுங்க. அவர் வந்துட்டு உடனே கணவன் இல்ல நான் ஒரு பொழுது கை நனைக்க மாட்டேன். புருஷன் இல்ல வீட்டன் இல்ல நான் புகுத்து சாதம் உண்ண மாட்டேன். அதனால நான் உங்களுடைய இதுல சாதம் உண்ண மாட்டேமா அன்னமடத்துல. ஐயோ இந்த வார்த்தை சொல்ல வேண்டாம்.
ஒன்றும் கோபப்படக்கூடாது சுவாமி. சற்று நேரம் பொறுத்திருங்க, என் கணவர் வந்து விடுவார். இங்க பாருமா, கணவர் வந்த உடனே சாதத்தை உண்ணலாம். உன்னுடைய கணவருக்காக நான் வந்து இங்க கால தாமதமாக இருக்க முடியாது. உன்னுடைய அன்னமடத்துல சாப்பிட வேண்டும் என்றால் நான் உன்னுடைய நாட்டில இருக்கக்கூடிய சித்தாத்தி மரத்துக்கடியில இருக்கிறேன். உன்னுடைய கணவர் வந்தார், அந்தி பொழுது சாய்வதற்குள் உன்னுடைய கணவர் என்னை வந்து சாப்பிட அழைத்தால் வருவேன், இல்லை என்றால் வரமாட்டேன். இப்பொழுதே நான் சித்தாத்தி மரத்துக்கடிக்கு போறேன். கணவர் வந்தா சொல்லிவிடு. பட்டணம் முழுசுமே சுத்தி பார்த்துட்டேன். இன்னைக்கு ஒரே அந்த நேரம் கூட நம்மளோட வீதியில வரலையாடி. அப்படி எல்லாம் தங்கள் பேச வேண்டாம் மன்னா. சுவாமி ஐயா, நீங்க அழுது பூ எங்க வேண்டா ஐயா மன்னனே சுவாமி. புண்ணியரே சுவாமி, அங்கே வந்தனாரும் வந்தாரையா புண்ணியரே சுவாமி. அந்த இல்லை என்று நீங்க அழுது புலம்ப வேண்டாம். நீங்கள் அந்தபுரம் சென்ற உடனே நம் அன்னமரத்தை தேடி ஒரு வயதான ஒரு அந்தனர் வந்தார் சுவாமி. அந்தனர் வந்தாரா? சரி. அந்தனர் வந்து அவரை சாதம் உண்ணும்படி நான் கேட்டுக்கொண்டேன். கணவன் இல்லாத வீட்டுல நான் கை வைக்க மாட்டேன், புருஷன் இல்லாத வீட்டுல நான் சோறு உண்ண மாட்டேன்னு சொல்லி நம் நாட்டில் இருக்கக்கூடிய சித்தாத்தி மரத்துக்கடையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்தி பொழுது சாய்வதற்குள்ளாக உன் கணவன் வந்து என்னை அழைத்து வந்தா நான் சாதம் உண்ணறேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அப்படியா? இதோ சித்தாத்தி மரம். இந்த சித்தாத்தி மரத்தடியில் நான் அமர்ந்திருப்பேன். அந்தி பொழுது சாய் நேரத்துல உன் கணவன் வந்து கூப்பிட்டா உங்க வீட்டுல அண்ணன் உண்ணவன் சொல்லியிருக்கிறாருங்க. அடி பாவி, ஏண்டி இது வரைக்கும் அந்த விஷயத்தை சொல்லவே இல்ல? போய் வாருங்கள் நாதா. இதோ இப்பொழுதே போயிருக்கிறேன். அணியே சுவாமி பக்தா